ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் தமிழ் மீடியம் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்குறோம். இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா புக் பேக்கில் இருக்க ஆல் த கொஷின்ஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே இருக்க கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும் நம்மளால் சொல்ல முடியாது. சப்போஸ் ஒரு 2 கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் புக் பேக்கில் கொஷின்ஸை படிச்சுட்டு இங்கே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின் இருக்குது. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி இதையும் நீங்கள் படிங்க. இது வந்து 2 மார்க்ஸில் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3rd ரோமனில் சரியா தவறா இருக்குது. அதையும் மார்க் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின்ஸ் 15 2 மார்க் கொஷின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணோம். டோட்டலாக 30 மார்க்ஸ் இதில் நமக்கு கிடைக்கலாம். அடுத்து இதில் பாருங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொஷின் நம்பர் 32ல் இருந்து கொஷின் நம்பர் 51 வரைக்கும் நீங்கள் தரவாக படிக்கணும். எந்த சாய்ஸையுமே விடாமல். 15 தான் கேட்டிருக்காங்கன்னு இல்லை 15 எடுத்து படிக்கக்கூடாது. வித்தவுட் சாய்ஸில் படித்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நிறைய மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். மாசுபடுதல் என்றால் என்ன? இதெல்லாம் முக்கியமான கொஷின். சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகளை எழுதுக. இது இம்பார்ட்டன்ட் ரொம்பவே. அடுத்து அப்படின்னா என்ன, அந்த புத்தகம்னா என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் தயாராகிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் கூறுக 3 கொஷின் நம்ம அட்டன் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்க 3 கொஷினே படிச்சுக்கோங்க. இதோட சேர்த்து புக் பேக் கொஷினை நீங்கள் படிச்சுக்கணும். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ வேணாலும் கேளுங்க. அதுக்கடுத்து ஃபைனல் பார்ட் 7th ரோமன் வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 6 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க டோட்டலாக பாருங்கள் 55லேருந்து 63 வரைக்கும் நமக்கு இங்கே இருக்குது. 8 கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே 9 கொஷின்ஸ் இருக்குது நமக்கு இங்கே. 9 கொஷின்ஸையுமே நீங்கள் படிங்க. ஏன்னா அப்போ தான் இதுலேருந்து எந்த கொஷின் வேணால் வரும். அதனால் நம்ம சாய்ஸ் இல்லாமல் படிக்கிறது தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.